எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரும்பு வடைச்சட்டி வாங்கியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சோப்பு போட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி எல்லாம் கழுவிட்டோம். இப்போ வந்து இது எப்படி வந்து சீசனிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு அகலமான பவுலில் அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு சாப்பாட்டு வடித்து கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அது முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது தோசை தவாங்க. இதுலேயும் அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றி சுமார் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் எடுத்து கழுவி யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நேற்று வடைச்சட்டியும் தோசைக்குள்ளும் சீசன் பண்ணதை பார்த்தீங்க. இன்றைக்கி அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்து இப்போ லைட்டாக பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கருகிச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்து கீழே போட்டுருணும், யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து முட்டை போட்டு பழக்கப்படுத்திக்கலாம். இப்போ முட்டை போட்டுக்கலாங்க. இதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து சீசன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதையும் வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். இதே பண்ணும்போது எண்ணெய் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அயன் பாத்திரம் வந்து நல்லா துருப்பிடிக்காமல் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.